சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெல்லுல தட்டிருங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5, 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நண்பர்களே, நம் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நம் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் நம்முடைய இந்த சுவாசமாகும். நாம் பிறக்கும்போது மிகவும் ஆச்சரியமான செயல் சுவாசம் எடுப்பதுதான். நம்முடைய வாழ்க்கை சுவாசத்தால் தான் இயங்குகிறது என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் கருப்பையில் இருக்கும்போது எப்படி சுவாசிக்கிறோம் என்பதும் ஒரு அதிசயம்தான். நாம் தாயின் கருப்பையில் இருக்கும் போதும் சுவாசிக்கிறோம். ஆனால் அதற்கான வழி தொப்புள் கொடி ஆகும். அது கருப்பை இணைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மனித உடலின் இந்த சுவாசத்தில் எவ்வளவு இரகசியம் இருக்கிறதோ அதே அளவுக்கு ரகசியம் இந்த தொப்புளிலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் சுவாசத்தை உங்கள் தொப்புள் வரை கொண்டு செல்ல கற்றுக்கொண்டால் அதன் சக்தியை நீங்கள் உணர முடியும். நாம் இந்த உலகிற்கு வரும்போது சுவாசத்தின் மீது சவாரி செய்தே வருகிறோம். சுவாசத்தின் மீது சவாரி செய்தே நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. மேலும் நம்முடைய இந்த சுவாசங்கள் முடிவடையும் போது நம்முடைய வாழ்க்கையும் முடிவடைகிறது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் சுவாசத்தின் இரகசியத்தை புரிந்து கொண்டால் முழு பிரபஞ்சத்தின் இரகசியமும் உங்களுக்கு முன்னால் திறக்கப்படும். இந்த காணொளியை பார்க்கும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் கூட மாறியிருக்கும் என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் நீங்கள் உற்சாகமான ஒன்றை பார்க்கும்போது அல்லது செய்யும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் மாறுகிறது. உங்களுக்கு பயம் வரும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் மாறுகிறது. நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் வேறுபட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக, துக்கமாக, அன்பாக, கருணையாக, பொறாமையாக அல்லது கோபமாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுவாசத்தின் வேகம் மாறுகிறது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது, யோகா பிராணாயாமம் செய்யும் போது அல்லது வேறு ஏதேனும் பணி செய்யும் போது ஒவ்வொரு செயலிலும் சுவாசம் எடுக்கும் செயல்முறை வேறுபட்டு இருக்கும். அதனால் நண்பர்களே, முதலில் நாம் சுவாசம் எடுப்பதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம். ஒரு யோகிக்கு யோகாவை பற்றி தெரிந்தால் அவர் யோகாவில் சுவாசங்களின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருப்பார். உடற்பயிற்சி செய்யும் ஒரு நபர் தனது சுவாசத்தை கவனித்தால் ஒவ்வொரு உடற்பயிற்சியின் போதும் சுவாசம் எடுப்பதிலும் விடுவதிலும் அவருக்கு நல்ல புரிதல் இருக்கும். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் தியானம் செய்தால் சுவாசத்தை கவனிப்பது மட்டுமே உங்களை தியானத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு கணமும் உங்கள் சுவாசம் உடலுக்குள்ளேயும் வெளியேயும் நடக்கும் அசைவுகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் சுவாசத்தை ஒவ்வொரு கணத்திற்கும் ஒன்றாக, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரே மாதிரியாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் சுவாசங்களின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். நம் மனம் இந்த சுவாசங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சுவாசம் எவ்வளவு வேகமாக இயங்குகிறதோ அவ்வளவு சஞ்சலமாக உங்கள் மனம் இருக்கும். மேலும் உங்கள் சுவாசம் எவ்வளவு நிலையான வழியில் இயங்குகிறதோ அவ்வளவு நிலையாக உங்கள் மனமும் இருக்கும். இந்த சுவாசம் உடலுக்குள்ளேயும் வெளியேயும் நடக்கும் அசைவுகளுக்கு ஏற்ப மாறுகிறது. உதாரணமாக, நமக்கு கோபம் வரும்போது சுவாசத்தின் வேகம் வேறுபடுகிறது. அன்பு, மகிழ்ச்சி, துக்கம், வலி, ஒவ்வொரு அனுபவத்திலும் சுவாசத்தின் வேகம் வேறுபட்டு இருக்கும். எனவே சுவாசங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. உண்மையில் இன்றைய இந்த ஓட்டமும் நிறைந்த உலகில் நம் உடலுக்கும் மனதுக்கும் இடையே அவ்வளவு தூரம் வந்துவிட்டது. நாம் இந்த இரண்டை பற்றியும் புரிந்து கொள்வதையோ அல்லது அறிந்து கொள்வதையோ விரும்புவதில்லை. உண்மையில் நாம் இன்று முழுமையாக சுவாசிப்பதே இல்லை. நம் சுவாசங்கள் நம் மார்புக்கு கீழே செல்வதே இல்லை. நாம் கவலை, கோபம், பொறாமை ஆகியவற்றில் மிகவும் மும்முரமாகிவிட்டோம். நாம் சரியாக சுவாசிக்க மறந்துவிட்டோம். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆன்மீகத்தை உங்களுக்குள் உணர விரும்பினால், நல்ல ஆரோக்கியம் வேண்டுமானால், நீங்கள் சுவாசங்களை முழுமையாக உங்கள் தொப்புள் வரை கொண்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம் சுவாசத்தை முழுமையாக்க வேண்டும். இந்த சுவாசத்தை நம் வாழ்வின் அடிப்படையாக மாற்ற வேண்டும். அதேபோல் நாம் இந்த வாழ்க்கையையும் சுவாசத்தையும் புரிந்து கொண்டால் வேறு எந்த இரகசியமும் நம் வாழ்வில் இருக்காது. நண்பர்களே, பிராணாயாமத்தின் பொருளை நீங்கள் அனைவரும் அறிவீர்களா? பிராணாயாமம் உண்மையில் 2 சொற்களால் ஆனது. பிராணன் பிளஸ் ஆயாமம். பிராணன் என்றால் நாம் சுவாசத்தின் மூலம் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் காற்று.
இதன் காரணமாக நம் உணர்வு தூண்டப்படுகிறது. இதன் காரணமாக நாம் உயிருடன் இருக்கிறோம். அவற்றின் விரிவாக்கம், ஒரு புதிய பரிமாணத்தை அளிப்பதுதான் பிராணாயாமம். சாதாரண வார்த்தைகளில் சொன்னால், வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுப்பதுதான் பிராணாயாமம். நாம் சுவாசம் எடுப்பதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? நாம் இறந்து விடுவோம். பிராணவாயுவை உள்ளே எடுப்பதற்கும் வெளியே விடுவதற்கும் பெயர் பிராணாயாமம். இதன் பொருள், ஆன்மாவுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பது, சுவாசத்தின் மூலம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுப்பது. நீங்கள் எவ்வளவு முறை கவனத்துடன் சுவாசத்தை உள்ளே வெளியே எடுக்கிறீர்களோ அவ்வளவு முறை நீங்கள் பிராணாயாமம் செய்வீர்கள். இப்போது நீங்கள் சுவாசங்களை கவனமாக கவனியுங்கள். சுவாசம் எப்போது எப்படி மாறுகிறது என்பதை கவனியுங்கள். இந்த சுவாசங்களின் இரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது எப்போது உணர்ந்தாலும் நீங்கள் சுவாசங்களை கவனியுங்கள். மேலும் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனதின் செயல்முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கோபமாக இருந்தால் உங்கள் சுவாசங்களை கவனியுங்கள். அதை இலகுவாக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் கோபம் தணியும். நீங்கள் துக்கத்தில் இருந்தால் உங்கள் சுவாசத்தை மிதமாக ஆக்குங்கள். உங்கள் சுவாசத்தை மெதுவாக இருந்து மெதுவானதாக ஆக்குங்கள். உங்கள் துக்கம் குறையும். நீங்கள் அன்பில் இருப்பீர்கள். மேலும் உங்கள் அன்பில் சுவாசத்தை உணர்வதும் ஒரு அற்புதமான அனுபவத்தை சேர்க்கும் என்பதை பார்ப்பீர்கள். மீண்டும் மீண்டும் இயங்கும் சுவாசங்களை கவனியுங்கள். இந்த சுவாசத்தின் வேகத்தை மாற்ற நீங்கள் கற்றுக்கொண்டால், உங்கள் சுவாசத்தை ஒரே மாதிரியாக மாற்ற கற்றுக்கொண்டால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற கற்றுக்கொண்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் மனதை உங்கள் விருப்பப்படி கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். நண்பர்களே, சுவாசங்களில் கவனம் செலுத்தும் போது அல்லது பிராணாயாமத்தின் போது சுவாசத்தின் ஆற்றல் உங்கள் மூன்றாவது கண், ஆக்ஞா சக்கரம் வரை அடையும் போது அது அதை செயல்படுத்தவும் தொடங்குகிறது. ஆனால் இதற்கு நீங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து முழு கவனத்துடன் ஆழமான சுவாசம் எடுக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சிறிய சுவாசம் எடுக்கிறீர்களா அல்லது ஆழமான சுவாசம் எடுக்கிறீர்களா என்பதை ஒரு சிறிய குழந்தையிடமிருந்து புரிந்து கொள்ளலாம். குழந்தை சிறியதாக இருக்கும்போது அது சுவாசம் எடுக்கும்போது அதன் வயிறு வீங்குகிறது. அதாவது அது ஆழமான சுவாசம் எடுக்கிறது. மேலும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை. ஆனால் நம் வயது அதிகரிக்க அதிகரிக்க நம் சுவாசம் சிறியதாகி விடுகிறது. மேலும் நம் முழு வாழ்க்கையையும் இந்த கவலைகளிலேயே செலவிடுகிறோம். நீங்கள் விரும்பினால் இதை அனுபவிக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது உங்கள் சுவாசம் ஆழமாக இருக்கும் என்பதை பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் கவலையாகவோ அல்லது கோபமாகவோ இருக்கும்போது உங்கள் சுவாசம் சிறியதாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் உறங்கும் போது கவனித்தால், உறங்கும் நேரத்தில் அவனது மனம் அமைதியாக இருக்கும். அவனது மனதில் எந்த கவலையும் இருக்காது, எந்த மன அழுத்தமும் இருக்காது. எனவே அவனது சுவாசங்கள் வயிறு வரை அடைகின்றன. மேலும் அந்த நேரத்திலும் அந்த நபரின் வயிறு வீங்குகிறது மற்றும் சுருங்குகிறது. அதாவது அந்த நபர் அந்த நேரத்தில் முழுமையான ஆழமான சுவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் செல்கிறான். மேலும் அவனது உடல் மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்து உயிர் பெறுகிறது. நீங்களும் இப்படித்தான் செய்கிறீர்கள். நீங்கள் உறங்கும்போது, கவலையின்றி இருக்கும்போது நீங்கள் ஆழமான சுவாசம் எடுக்கிறீர்கள். நீங்கள் வயிறு நிறைய சுவாசம் எடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் விழித்திருக்கும் போதும் இந்த ஆற்றலை அடைய முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முழுமையாக தொப்புள் வரை சுவாசம் எடுக்க வேண்டும். வயிறு நிறைய சுவாசம் எடுக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். இதை எப்படி செய்வது? இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை கற்றுக்கொண்டால், இரவில் உங்கள் உடல் எப்படி புத்துணர்ச்சி அடைகிறதோ அதேபோல் பகலிலும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அந்த ஆற்றலை அனுபவிக்க முடியும். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை உங்கள் சுவாசங்கள். நம் உடலின் அடிப்படை நம் தொப்புள். மேலும் நாம் சுவாசம் எடுக்கும் போது அது தொப்புள் வரை செல்கிறது. நல்ல ஆற்றல், நல்ல பலம், நோயற்ற உடல், இவை அனைத்தும் தொப்புளை பொறுத்தே அமைகின்றன. மேலும் இந்த ஆற்றல் தொப்புளிலிருந்து எழுந்து உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை அடைந்தால் உங்கள் தியானமும் ஆழமாக தொடங்குகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவும் தொடங்குகிறது. நீங்கள் அதனுடன் இணையவும் தொடங்குகிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறனை கொண்டுள்ளது. அதனால் இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக எளிய முறையை சொல்கிறேன்.
இதன் மூலம் நீங்கள் சுவாசத்தின் ஆற்றலை அனுபவிக்க முடியும். தியானத்தின் ஆழம் வரை அடைய முடியும். இதன் வழக்கமான பயிற்சியால் நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் சுவாச ஆற்றலை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம், அமைதியான மனம், கூர்மையான மூளை மற்றும் பிரபஞ்ச ஆற்றலின் ஆதரவை பெறலாம். இன்று நாம் நம் சுவாசத்தை தொப்புள் வரை கொண்டு செல்ல முயற்சிப்போம். பின்னர் அங்கிருந்து அந்த ஆற்றலை நம் ஆக்ஞா சக்கரம் வரை கொண்டு செல்ல முயற்சிப்போம். ஆனால் இதை செய்வதற்கு முன் நீங்கள் இந்த விதியை அறிந்திருக்க வேண்டும். இந்த காணொளியை முழுவதுமாக இறுதி வரை பார்க்க வேண்டும். இந்த விதியின் பெயர் 101 சுவாசங்களின் விதி. இந்த விதியின் ஆரம்ப பயிற்சியில் நீங்கள் எந்த அமைதியான இடத்திலும் முதுகெலும்பை நேராக வைத்து அமர வேண்டும். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு முதலில் 15 முறை வேகமாக காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும். அதாவது சுவாசங்களை வேகமாக எடுத்து பின்னர் அதை விட்டுவிட வேண்டும். இப்படி செய்வதால் உங்கள் மூக்கின் தசைகள் செயல்படுகின்றன. பின்னர் 35 முறை சுவாசத்தை எடுங்கள். இதனால் உங்கள் வயிறு வீங்கி முழுமையாக உள்ளே சுருங்க வேண்டும். இந்த செயல் உங்கள் தொப்புளை செயல்படுத்தும். அங்கு உங்கள் உடலில் ஆற்றல் உருவாகும். இதற்கு பிறகு நாம் 51 சுவாசங்களை பயன்படுத்துவோம். இந்த 51 சுவாசங்கள் நம் ஆற்றலை தொப்புளிலிருந்து எழுப்பி நம் ஆக்ஞா சக்கரம் வரை கொண்டு செல்லும். இந்த முறையை தொடர்ந்து பயிற்சி செய்பவரின் தியானம் ஆழமாக தொடங்குகிறது. நீங்கள் இதற்கு முன் தியானம் செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்வதை கவனமாக கேளுங்கள், மேலும் அதை பயிற்சி செய்யுங்கள். பின்னர் பாருங்கள், நீங்கள் அதன் உணர்வை நிச்சயம் பெறுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் எந்த நிலையிலும் அமர்ந்து இதை பயிற்சி செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதாவது உங்கள் முதுகெலும்பு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் 2 கண்களையும் மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். மேலும் என் வார்த்தைகளில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். அதனால் நாம் இதை தொடங்குவோம். நண்பர்களே, இந்த முறையை பயிற்சி செய்ய முதலில் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மேலும் முற்றிலும் அமைதியாக அமருங்கள். இப்போது உங்கள் உடலை முற்றிலும் தளர்வாக விடுங்கள். உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எந்த மன அழுத்தமும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு 21 முறை ஆழமான சுவாசம் எடுங்கள். உங்களை முற்றிலும் அமைதிப்படுத்துங்கள். முற்றிலும் அமைதியாக. உங்களை சுற்றி யாரும் இல்லை என்று முழுமையாக உணருங்கள். நீங்கள் தியானத்தின் ஆழங்களுக்குள் செல்கிறீர்கள். இப்போது உங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் உள்ளே உள்ள அனைத்து புள்ளிகளுக்கும் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். அதை அறிய முயற்சி செய்யுங்கள். இன்று இந்த தியானத்திலிருந்து நீங்கள் ஆனந்தத்தின் முதல் அனுபவத்தை பெறுவீர்கள். உங்கள் உடலை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் கவனத்தை மெதுவாக மூக்கு வரை கொண்டு செல்லுங்கள். அங்கிருந்து நீங்கள் சுவாசம் எடுக்கிறீர்கள் மற்றும் வெளியே விடுகிறீர்கள். உங்கள் மூக்கை உங்கள் உள் மனக்கண்களால் பாருங்கள். அதை உணருங்கள். இந்த நிலையில் அமைதியாக இருந்து சுவாசம் எடுத்துக்கொண்டே உங்கள் கவனத்தை உங்கள் மூக்கில் நிலைநிறுத்துங்கள். சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுங்கள். மேலும் மெதுவாக வெளியே விடுங்கள். நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். மேலும் சுவாசத்தை வெளியே விடுகிறீர்கள். நீங்கள் 2 மூக்குகளாலும் சுவாசம் எடுக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மூக்கால் குளிர்ந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். மேலும் இந்த சுவாசங்களை வெளியே விடும்போது சூடான காற்று வெளியேறுகிறது. இதை நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள். இப்போது உங்கள் முழு கவனமும் உங்கள் மூக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அப்படியே இருங்கள். அமைதியாக உங்கள் சுவாசங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆழமான சுவாசத்தை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுவாசம் எடுத்துக்கொண்டே உங்கள் கவனத்தை உங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் புருவ மத்தியில் நிலைநிறுத்துங்கள். உங்கள் நெற்றியில் ஒரு இழுவை உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். மெதுவாக நெற்றியில் ஏதோ உணரப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்குள் ஆற்றலை நிரப்புகிறது. இந்த நேரத்திலும் நீங்கள் அமைதியாக இருங்கள். எந்த எண்ணங்களையும் மனதில் கொண்டு வர வேண்டாம். இப்போது உங்கள் மூக்கில் ஒரு சிறிய புள்ளி உணரப்படுகிறது. இந்த புள்ளியிலிருந்து மட்டுமே சுவாசம் உள்ளே செல்கிறது. மேலும் வெளியே வருகிறது. உங்கள் மூளை இப்போது இலகுவாகி வருகிறது. நீங்கள் முற்றிலும் அமைதியாகி வருகிறீர்கள். உங்கள் உடல் இலகுவாகி வருகிறது. உங்கள் உடலின் பாரம் முடிந்து வருகிறது. உங்கள் உடல் பூஜ்யத்தில் நுழைகிறது. இந்த வழியில் உணர்ந்து கொண்டே இருங்கள். இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் உடலுக்கு கொண்டு செல்லுங்கள்.
உங்கள் முழு உடலையும் உணருங்கள். உங்கள் சுவாசத்தை உணருங்கள். உங்கள் வயிற்றை உணருங்கள். உங்கள் மார்பை உணருங்கள். உங்கள் 2 தோள்களையும் உணருங்கள். உங்கள் முழு உடலிலும் கவனத்தை நிலைநிறுத்துங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் உடலை முற்றிலும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். இப்படி செய்யும்போது உங்களுக்கு லேசான தூக்க உணர்வு ஏற்படலாம். லேசான சோர்வு உணரப்படலாம். ஆனால் என்ன நடக்கிறதோ அதை நடக்க விடுங்கள். கவலை இல்லை. மன அழுத்தம் இல்லை. முற்றிலும் தளர்வாக, மிகவும் அமைதியாக. இப்போது ஒரு ஆழமான சுவாசத்தை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் சுவாசத்தை வெளியே விடுங்கள். இப்போது இன்னொரு ஆழமான சுவாசத்தை உள்ளே இழுங்கள். அதை சிறிது நேரம் நிறுத்தி பின்னர் மெதுவாக அதை வெளியே விட முயற்சி செய்யுங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் தொப்புள் வரை கொண்டு செல்லுங்கள். உங்கள் வயிறு பகுதி வீங்கி இருப்பதை உணருங்கள். பின்னர் சுவாசம் வெளியே விடும்போது அது சுருங்குவதை உணருங்கள். இப்படி தியானத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கிறீர்கள். மனதில் எந்த கவலையும் இல்லை. எந்த மன அழுத்தமும் இல்லை. உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசங்களில் மட்டுமே வைத்திருங்கள். மெதுவாக சுவாசம் உள்ளே மற்றும் மெதுவாக சுவாசம் வெளியே வருகிறது. இப்படி செய்யும்போது உங்கள் மனதின் எல்லா கவலைகளும் மறைந்து விட்டதை நீங்கள் உணரலாம். எந்த கவலையும் இல்லை. மன அழுத்தமும் இல்லை. நீங்கள் உங்கள் சுவாசங்களின் வேகத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள். வலுக்கட்டாயமாக சுவாசத்தை உள்ளே வெளியே செய்ய வேண்டாம். வெறுமனே அமைதியாக இருங்கள். முற்றிலும் அமைதியாக இருங்கள். மேலும் சாதாரணமாக சுவாசத்தை உள்ளே வரவிடுங்கள் மற்றும் வெளியே செல்ல விடுங்கள். உங்கள் உடல் இலகுவாகி வருகிறது. அமைதியாகி வருகிறது. உங்கள் உடலில் இலகுவான உணர்வை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் சிந்தனை அமைதியாக இருக்கிறது. உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. உங்களைச் சுற்றியுள்ள சூழல் அமைதியாக இருக்கிறது. இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் மூளைக்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இதற்கு பிறகு மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் முகத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் முகத்தை உணருங்கள். உங்கள் உடலை தளர்வாக விடுங்கள். உங்கள் உடலின் எல்லா ஆற்றலும் உங்கள் தலை மற்றும் உங்கள் முகத்தில் வந்துவிட்டது. இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் உடல் முற்றிலும் இலேசாகிவிட்டது. உங்கள் தலை அமைதியாக இருக்கிறது. உங்கள் உடல் அமைதியாக இருக்கிறது. உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் முற்றிலும் சிந்தனை முக்தியாகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள். மூளையில் எந்த எண்ணமும் இல்லை. அமைதி மட்டுமே உள்ளது. இப்படி உங்கள் சுவாசங்களில் கவனம் செலுத்துங்கள். சுவாசம் எடுத்துக்கொண்டே இருங்கள். வெளியே விட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் 3வது கண் ஆக்ஞா சக்கரம் மீது கொண்டு செல்லுங்கள். உங்கள் 3வது கண்ணில் இழுவை ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். சுவாசம் உள்ளே செல்கிறது. நெற்றியில் இழுவை ஏற்படுகிறது. இதை பார்த்து கொண்டே இருங்கள். இதை உணர்ந்து கொண்டே இருங்கள். இந்த இழுவை உங்கள் தியானத்தை மேலும் ஆழமாக்கும். இந்த இழுவையில் மூழ்க முயற்சி செய்யுங்கள். தியானத்தின் போது உங்களுக்கு தெரியும், இருளில் மூழ்க முயற்சி செய்யுங்கள். இந்த இருளுக்கு எல்லையே இல்லை. இருளில் மூழ்கிச் செல்லுங்கள். இப்போது உங்கள் உடலில் ஆற்றல் உருவாகத் தொடங்கியுள்ளது. உங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் இழுவை ஏற்படுகிறது. நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். மேலும் வெளியே விடுகிறீர்கள். உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முழு கவனமும் உங்கள் ஆக்ஞா சக்கரத்தின் மீது இருக்க வேண்டும். நண்பர்களே, இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் உடலில் அசைவுகளை செய்யுங்கள். உங்கள் 2 கைகளையும் அசைக்கவும். உங்கள் கண்களின் மீது 2 கைகளையும் வைத்து மெதுவாக அதை திறக்கவும். இந்த வழியில் நீங்கள் தியானம் செய்தால், இதை செய்வதால் உங்கள் உடலில் ஆற்றல் உருவாகத் தொடங்குகிறது. இந்த ஆற்றல் உங்கள் தொப்புள் வரை அடையும் போது, அதன் பிறகு நீங்கள் இந்த ஆற்றலை உங்கள் 3வது கண் மீது குவிக்க முயற்சிக்கும் போது, அது உங்களுக்குள் மிகுந்த ஆற்றலின் களஞ்சியத்தை உருவாக்குகிறது. இது உங்கள் உடல் நோய்களை குணப்படுத்துகிறது. உங்கள் மனநோய்களை குணப்படுத்துகிறது. இது உங்களை எண்ணங்களில் இருந்து விடுவித்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. இதனால் நீங்கள் ஒவ்வொரு வேளையிலும் சிறப்பாக இருக்கிறீர்கள். இத்தகைய நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் எதை கேட்கிறீர்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை தினமும் குறைந்தது அத்தியாயம் 14 விபசனா அறிமுகம் 1/2 மணி நேரம் அவசியம் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து இதை செய்யலாம். ஆனால் உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இதை எப்போது வேண்டுமானாலும் செய்யுங்கள். இதன் வழக்கமான பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும் முடிவுகளை
நீங்கள் எங்களுக்கு கருத்துக்களில் அவசியம் சொல்லுங்கள். நண்பர்களே, இப்போது நீங்கள் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தியானத்தை பற்றி அறிந்து கொள்வீர்கள். உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக மாற்றும் சக்தி கொண்ட ஒரு தியானம். இது உங்கள் முழு பார்வையையும் மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது. அதனால் இனி நேரத்தை வீணாக்காமல் இந்த காணொளியை ஒருபோதும் தவறவிடாதீர்கள். மேலும் அதை முழுமையாக பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்வேன். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகில் ஒரு விஞ்ஞானி பிறந்தார். அவரை சிலர் கடவுளின் அவதாரம் என்று அழைத்தனர், சிலர் மனிதகுலத்தை மீட்டெடுப்பவர் என்று அழைத்தனர். அந்த மாபெரும் மனிதரின் பெயர் கௌதம புத்தர். சித்தார்த்த கௌதமர் ஒரு ராஜாவின் மகன் என்றும் அவரும் ஒரு ராஜாவாக இருந்தார் என்றும் நாம் அனைவரும் அறிவோம். அதனால் அவர் தனது வாழ்க்கையின் ஆரம்ப சில ஆண்டுகளை அரண்மனையின் ஆடம்பரங்களுக்கு மத்தியில் கழித்தார். ஆனால் ஒரு நாள் சித்தார்த்தர் தனது தேரில் அமர்ந்து தனது நாட்டை சுற்றி வந்தபோது ஒரு இறந்த மனிதரை பார்த்தார். அவரை 4 பேர் தங்கள் அத்தியாயம் 15 விபசனாவின் தோற்றம் தோள்களில் சுமந்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் பின்னால் சென்று கொண்டிருந்தனர். சித்தார்த்தர் இதை இதற்கு முன் பார்த்ததில்லை. அந்த காட்சியை கண்ட பிறகு சித்தார்த்தரின் மனதில் அவ்வளவு ஆழமான தாக்கம் ஏற்பட்டது. அவர் தனது முழு நாட்டையும் துறந்து சந்நியாசம் மேற்கொண்டார். மேலும் உண்மையை தேடி புறப்பட்டார். நண்பர்களே, 6 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்த பிறகும் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் சித்தார்த்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தான் சிறு வயதில் செய்த அதே தியானத்தை செய்தார். மேலும் எனது எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் வரை நான் இங்கிருந்து நகரமாட்டேன், அதற்காக என் உயிரையே இழந்தாலும் பரவாயில்லை என்று தனக்கு தானே உறுதியளித்தார். கௌதம புத்தர் 48 நாட்கள் அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தார் என்று கூறப்படுகிறது. மேலும் 48 நாட்களுக்கு பிறகு வைகாசி பௌர்ணமி மாலையில், அதாவது முழு நிலவு மாலையில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. புத்தர் சாக்கியமுனி என்றும் அறியப்படுகிறார். மேலும் கௌதம புத்தருக்கு ஞானம் கிடைத்த தியானத்தின் பெயர் விபசனா தியானம். விபசனா தியானம் ஒரு மிக பழமையான நுட்பம். இது ரிக் வேதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் காலப்போக்கில் இந்த தியான நுட்பம் மறைந்துவிட்டது. ஆனால் ஞானம் பெற்ற பிறகு கௌதம புத்தர் இந்த தியான நுட்பத்தை தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் அதிக மக்கள் இந்த சக்தி வாய்ந்த தியான நுட்பத்தை அறிந்து தங்கள் துக்கங்கள் மற்றும் துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அதை இந்தியா முழுவதும் பரப்பும்படி கூறினார். விபசனா தியானம் உலகின் எவ்வளவு சக்தி வாய்ந்த தியானம் என்பதை நீங்கள் அறிவதன் மூலம் மதிப்பிடலாம். பேரரசர் அசோகர் கலிங்கப் போரில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததை பார்த்தபோது பேரரசர் அசோகரின் வருத்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்போது ஒரு புத்த துறவி பேரரசர் அசோகருக்கு விபசனா தியானம் செய்ய அறிவுரை கூறினார். நண்பர்களே, அதன் பிறகு பேரரசர் அசோகரின் வாழ்க்கை என்றென்றும் மாறிவிட்டது என்று கூறப்படுகிறது. மேலும் கலிங்கப் போரில் லட்சக்கணக்கானோரை கொன்ற அதே அசோகர் தனது மாநிலத்தில் விலங்குகளை கொல்வதற்கும் தடை விதித்தார். பேரரசர் அசோகர் விபசனா தியானத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் 8 புத்த துறவிகளை உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பினார். இதனால் உலகெங்கிலும் உள்ள மக்கள் விபசனா தியானத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. இப்போது விபசனா தியானம் மற்ற எல்லா தியானங்களிலிருந்தும் ஏன் மிகவும் வேறுபட்டது? மேலும் இந்த தியானத்தை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக ஆக்குவது எது? பாருங்கள். குழந்தை பருவத்திலிருந்தே நம் மனதில் நிறைய நினைவுகள், நல்ல மற்றும் கெட்ட உணர்ச்சிகள், நம் அடக்கப்பட்ட ஆசைகள், தூண்டுதல்கள் குவிகின்றன. மேலும் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம் முழு நடத்தையையும், உண்மையில் நம் முழு வாழ்க்கையையும் நம் துணை உணர்வு நிலையிலிருந்து கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இது நமக்கு தெரிவது கூட இல்லை. அத்தியாயம் 17 துணை உணர்வு மனமும் நம்பிக்கை கட்டமைப்பும். உதாரணமாக, நாம் யாரையாவது அதிகமாக நம்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். மேலும் அத்தகைய நபர் நம் நம்பிக்கையை உடைக்கும் போது நம் துக்கத்திற்கும் வலிக்கும் முடிவே இல்லை. சிலர் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். ஆனால் காலம் எல்லா காயங்களையும் குணப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.